கனக சபாபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்போ இந்தியா கூட்டணியில இந்த முரண்பாடான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இவ்வளவு நேரம் நாங்க பேசிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தோம்னா இதெல்லாத்தையும் தள்ளி விட்டு இப்ப இந்த விமர்சனத்தை இத பாஜக வைக்க வேண்டிய வேலையை காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்க அந்த கூட்டணியில இந்தியா கூட்டணியில உள்ள கட்சிகளே செய்யறாங்க அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு சுலபமான விஷயமா இருக்குதா? இல்ல, முதல்ல அது இந்தியா கூட்டணி இல்ல, INDA கூட்டணி. கடைசியில வர்ற ஏங்கிறது அலையன்ஸ். அதுக்கு அதே கூட்டணி தான். அதனால 2 தடவை கூட்டணின்னு சொல்ல வேண்டியது இல்லை. அது INDA கூட்டணி. முதல்ல அந்த கூட்டணி எங்க இருக்கு? நண்பரே சொன்னாரு. அந்த கூட்டணிங்கிறது முதல்ல எங்க இருக்கு? இப்ப தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்க. பக்கத்து மாநிலமான பக்கத்து மாநிலமான கேரளாவில் எங்க இருக்கு? கேரளாவினுடைய அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர், மாநில செயலாளர் சொன்னார், ராகுல் காந்திக்கு சொன்னாரு, நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்க்கிறீங்களா இல்ல பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறீங்களா? நீங்க அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறதுன்னு சொன்னா நீங்க உத்தரப்பிரதேசத்துல போய் தேர்தல் நில்லுங்க, கேரளா ஏன் வர்றீங்கன்னு கேட்டார். இது என்ன கூட்டணியாது? ஒரு கூட்டணி கட்சியினுடைய தேசிய முன்னாள் தலைவராக இருந்தவர் ராகுல் காந்தி, அவரை பார்த்து அவர் சொல்றாரு, நீ இங்க வர்றீங்க, நீங்க போய் உத்தரப்பிரதேசத்தில் நில்லுங்க அப்படிங்கிறாரு. இது என்ன கூட்டணி இது? அதே மாதிரி நீங்க குறிப்பிட்டீங்க, மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி ஏப்ரல் 19ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க, இது இந்த கூட்டணி உருவாக காரணமே நான் தான், அந்த பேர் வச்சது நான் தான், INDA அலையன்ஸ்னு வச்சது நான் தான். ஆனா நீங்க அந்த கூட்டணி இப்ப வெகு தூரம் போயிடுது, தவறா போகுது. அதனால நீங்க காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ ஓட்டு போட்டு வீண் பண்ணாதீங்க அப்படிங்குது. இது என்ன கூட்டணிங்க? இப்ப கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஆளக்கூடிய ஒரே மாநிலம் அவங்களது அதுதான். பினராயி விஜயன் சீனியர் லீடர். அதே மாதிரி மேற்கு வங்காளத்துல தொடர்ந்து மம்தா பானர்ஜி அம்மா ஆட்சி பண்ணிட்டு வர்றாங்க. இந்த 2 மட்டும் எடுத்துக்கோ. அப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டி அதெல்லாமே இருக்குது. இது என்ன கூட்டணி? அண்மையில நீங்க சொன்ன மாதிரி ரேவந்த் ரெட்டி வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார், உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன தர்மம் பற்றிய அவருடைய பேச்சுக்காக தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இவர் போய் உதயநிதி ஸ்டாலினோ MK ஸ்டாலினோ இண்டி கூட்டணிக்காக தெலுங்கானாவில் பிரச்சாரம் பண்ணிடுவாங்களா? சொல்லுங்க. அல்லது இப்ப கேரளாவுக்கு போனாருன்னா அவர் எந்த கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுவார்? முதலமைச்சர். ஆனா ரேவந்த் ரெட்டி அவர்கள் சொன்னதை பொறுமையா சகித்து கொண்டுதான் இருக்குது திமுக. ஏன்னா இந்தியா கூட்டணி எந்த இடத்திலையும் கலைந்து விடக்கூடாது, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல மற்ற கட்சிகளை விட தமிழ்நாட்டில் திமுக மிகவும் உறுதியாக இருக்கு. அதனாலதான் அவங்க அதை சகிச்சுக்கிட்டு பொறுமையா போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுவே ஒரு பலம் இல்லையா உங்களுக்கு இந்தியா கூட்டணியில? அம்மா, நான் தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசல. இண்டி கூட்டணிங்கிறது நாடு பூரா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு விஷயத்துக்கே வாங்க. அதுவே ஒரு பலம் இல்லையா? தமிழ்நாட்டுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வலிமையா இதை எடுத்துக்கிட்டு போகணுங்கிற ஒரு முன்னெடுப்புல இருக்கிற ஒரு நபர். அப்படி இருக்கும்போது அவர் எவ்வளவு தூரம் அமைச்சர் உதயநிதியை பத்தி பேசினா கூட எந்த விமர்சனமும் வரலையே. தமிழ்நாட்டிலிருந்து திமுக தரப்பிலிருந்து எந்த விமர்சனமும் வரலையே. அவர் வலிமையான தலைவர் தான். அவருடைய நண்பர் பினராயி விஜயன் கொண்டு சொல்லி இதைய தீர்த்து வைக்கிறது இல்ல, நண்பர் பெருசா எடுத்துக்கலங்கிறேன். அது பலம் தானே இந்தியா கூட்டணிக்கு. எந்த உரசல்களும் விரிசல்களும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல இவங்க முனைப்போட இருக்கிறாங்கல்ல, அது பலம்ல. நீங்க எப்படி பலவீனம்னு சொல்லுவீங்க? பலவீனம் ஒரே வீட்டுல 2 பேர் சண்டை கட்டிக்கிறாங்க, வெளியில சண்டை கட்டிக்கிறாங்க, ஒருத்தர் திட்டிக்கிறாங்க, நாங்க ஒண்ணு சேர்ந்து போக மாட்டோம்னு சொல்றாங்க. அது எப்படி சகிச்சுட்டு இருக்கிறது எப்படி பலமாகு? இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இது நாடு பூரா கூட்டணி. இது எப்படி பலமாக சொல்லுங்க? எதிர்த்து போட்டியிடுறாங்க பல மாநிலங்கள்ல, திட்டிக்கிறாங்க வெளிப்படையா. ஒரு தலைவரை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது எப்படி பலமாக? அங்க இருக்கிற மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க சொல்லுங்க? அப்ப இவங்க போய் இந்த கூட்டணியை சேர்ந்த MK ஸ்டாலின் அந்த மாநிலங்கள்ல பிரச்சாரம் பண்றதுக்கு அவர் என்ன வரவேற்பு கொடுத்து கூப்பிடுவாங்களா? கூப்பிட்டா யாருக்கு பேசுவார்? அவர் மம்தா பானர்ஜி பேசுவாரா? வெஸ்ட் பெங்கால்ல கூப்பிட்டா? இல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு பேசுவாரா? காங்கிரஸுக்கு பேசுவாரா? அது என்ன கூட்டணி? இதுதான் கூட்டணி இல்லாத கூட்டணி. இது கூட்டணியே இல்லை. ஆரம்பத்திலிருந்தே இது பழுதுபட்டது. இது கூட்டணி வெற்றி பெறாது. இன்னொன்னு காங்கிரஸினுடைய பிரதிநிதி ஜனநாயகத்தை பத்தி சொன்னாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த நாட்டுல ஜனநாயகத்தை கெடுத்ததே காங்கிரஸ் தான். 1951 ஜூன் 18ஆம் தேதி நேரு முதல் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு சட்டத்துக்கு முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாரு. அந்த அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு 16 மாசங்கள் கழித்து
அதுதான் முதல்ல பிரஸ் ஃப்ரீடம், மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரமான பேச்சுக்கான ஃப்ரீடத்தை, சுதந்திரத்தை தடை பண்ணுச்சு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. ஆகவே இது தெரிஞ்ச விஷயம். இது சம்பந்தமாக புத்தகங்கள் வந்திருக்கின்றன. ஸ்டார்மி 60 days, புயலான 60 நாட்கள் பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்த போது எப்படி வெளியிலிருந்து காந்திய தலைவர்கள் வினோபாபாவே, சோசியலிஸ்ட் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன், எங்களுடைய முன்னோடியான கட்சியினுடைய முன்னோடியான ஜனசங்க தலைவர் உள்ள இருந்து பாராளுமன்றத்திலிருந்து இவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி இவங்க எல்லாம் பேசினாங்கன்னு இருக்குது. அவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி சொல்லுவாரு, நீங்கள் ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெருக்கிறீர்கள். இந்த கான்ஸ்டிடியூஷனை ஒரு வெறும் காகிதமாக, ஸ்கிராப் ஆஃப் பேப்பராகத்தான் நீங்க மதிக்கிறீங்க. உங்களின் சகிப்புத்தன்மையற்ற நோக்கானது சூழ்ச்சிகரமானது, ஸ்கேண்டலஸ் அப்படின்னு அவர் பேசுவாரு. ஆக முதல்ல நம்ம நாட்டுல பிரஸ் ஃப்ரீடத்துக்கு, சுதந்திரத்துக்கு, பத்திரிகை சுதந்திரத்துக்கு சட்டம் கொண்டு தடுத்ததே, ஆரம்பித்ததே ஜவஹர்லால் நேரு. அது எப்போ 1951 ஆரம்பிச்சது. 59 முதல் ஆட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேரளா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி தான். ஆனா இன்னைக்கு அரசியல் அமைப்பே தூக்கி வீசப்படும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிற கோஷத்தை தான், முழக்கத்தை தான் வைக்கிறாங்க இந்தியா கூட்டணியில உள்ள கட்சிகள். அதுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க ரெண்டே உதாரணம் சொல்றேன். இது வரைக்கும் 90 தடவை காங்கிரஸ் கட்சியானது நேரு காலத்துல தொடங்கி 356 பிரிவை பயன்படுத்தி மாநில அரசுகளை கலைத்திருக்கிறது. அதுல இந்திரா காந்தி அம்மா மட்டும் 50 தடவை. இது நேரு காலத்திலிருந்து ஆரம்பிச்சு 90 தடவை நடந்தது. இது யாரு ஜனநாயகத்தை குலைக்கிறது? எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க 19 மாசம் 1970களில். லட்சக்கணக்கான பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எந்த வாரண்ட் கொடுக்க வேண்டியது இல்லை, நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். சொத்துக்களை அனுபவிப்பதற்கான உரிமையை தடை செஞ்சாங்க. நமக்கு எல்லாம் தெரியும். அது போக குழந்தை பெற்றுக் கொள்வது, மாஸ் ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம் பண்ணாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். அதற்கு பிறகு என்ன நடந்தது, அந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டது, அந்த விஷயங்கள் எல்லாம் வரலாறு நம்ம மறக்க முடியாது. ஆனா அதே சமயம் இப்போது பாஜக எடுக்கக்கூடியது மத வெறுப்பு பிரச்சாரத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல, அதற்கான பதிலை நான் அடுத்த சுற்றுகள்ல கண்டிப்பா கேட்கிறேன்.